Hello guys. Okay. So leave எல்லாம் முடிஞ்சா? Okay. Previous classல என்ன பார்த்தோம்? என்ன அதெல்லாம் பார்த்தோம்? என்ன டாபிக்ஸ் பார்த்தோம்? மாடல் அட்ரிபியூட்ஸ் என்ன பார்த்தோம்? ஓகே, என்னது பார்த்தோம்னு கேக்குறேன். சொல்லுங்க மதன். ப்ரீவியஸ் கிளாஸ்ல, அதாவது ஃப்ரைடே கிளாஸ், ஃப்ரைடேல Spring MVC forms. Okay. Data binding. Oh, good. எப்படி அவுட் பண்றது? டேட்டா பைண்டிங்னா என்ன? டேட்டா பைண்டிங்னா ஒரு டேட்டா பைண்ட் பண்ணி எடுத்துறதா சார். ஓகே. செட்டர் அதை யூஸ் பண்ணி. ஓகே. சொல்லுங்க அரவிந்த், டேட்டா பைண்டிங்னா என்ன? இன் ஸ்ப்ரிங் பூட்ல எப்படி டேட்டா பைண்ட் பண்றோம்? டேட்டா பைண்டிங்னா எப்படி பைண்ட் பண்றோம் டேட்டாவை? ஓகே. ரெக்வெஸ்ட் பாராமீட்டர்ஸ் பண்றோம். ஓகே. தென் நான் கேக்குற क्वेश्चनக்குலாம் கரெக்ட்டா ஆன்சர்ஸ் வந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் செஷன். எது பார்க்கல? ஓகே சரி, ஓகே. டேட்டா பைண்டிங் சொல்றேன் இல்லையா, அது என்ன பண்றோம், என்ன ஆக்சுவலா என்ன நடக்குங்க, எப்படி அதுக்கான ஒர்க்கிங் ஃப்ளோலாம் என்ன? ஓகே. ஓகே, இப்போ அதுக்கான ஃப்ளோ மட்டும் சொல்லுங்க. கண்ட்ரோலர்ல என்ன பண்ணோம், தென் அந்த HTML பேஜ்ல என்ன பண்ணோம்? கண்ட்ரோலர்ல மாடல் அட்ரிபியூட் அந்த அனோடேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, இந்த போஜோ கிளாஸ். ஓகே. அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி. ஓகே, இந்த மாடல் அட்ரிபியூட்ல நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும், என்ன பாஸ் பண்ணணும்? என்ன பாஸ் பண்ணணும்? அந்த ஓகே, நீங்க மாடல் வச்சு பைண்ட் பண்றீங்க. ஓகேவா? சோ அப்போ மாடல் அட்ரிபியூட்ல எதை பைண்ட் பண்றீங்க, என்னென்ன டேட்டாவெல்லாம் பைண்ட் பண்றீங்க? நம்ம கிளாஸ், அந்த கிளாஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போன செஷன்ல சொல்லிருந்தீங்க நம்ம HTML பேஜ்ல இருந்து. ஓகே. ஓகே. சோ என்ன சொல்லலாம், அந்த HTML ஃபீல்ட், HTML ஃபார்மையும் நம்ம ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம் அப்படினா பைண்ட் பண்றோம். டேட்டா பைண்டிங்கிறது தான். எஸ், அந்த ஃபார்ம்ல நம்ம கொடுக்குறோம் இல்லையா இன்புட் ஃபீல்ட், அந்த ஃபீல்டையும் நம்ம இங்க ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் போஜோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபீல்ட் ரெண்டே மேப் பண்றோம் இல்லையா, அதுதான் என்னது. ஏன்னா இங்க கொடுக்குற டேட்டாவை தான் நம்ம என்ன பண்றோம், அந்த பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட்ஸ் கூட மேப் பண்ண முடியும். ஓகே. எஸ், இப்போ இந்த மாடல் அட்ரிபியூட்ல நம்ம ஒன்னு பாஸ் பண்ணோம், அதான் என்னது,
அந்த போஜோ கிளாஸோட பேரை நம்ம எங்க அனுப்பிச்சிருப்போம்? மாடல்ல இருந்து எங்க போயிடும்? HTML பேஜுக்கு போயிருக்கும் இல்லையா? அங்க attribute நேம் சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருப்போம். அதான் நம்ம என்ன பாஸ் பண்ணிருப்போம்? இந்த மாடல் attribute கொடுத்துருப்போம். அதாவது அந்த போஜோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டே நம்ம இங்க கொடுத்துருப்போம். கரெக்டா? எதுக்காக மாடல் attribute யூஸ் பண்றோம்? எஸ், அதாவது நிறைய ஃபீல்டு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஃபீல்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது. இந்த மாடல் attribute முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம்? ரெக்வஸ்ட் பெராம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணோம். அந்த ரெக்வஸ்ட் பெராம்ல என்ன பண்ணோம்? அதுக்கான சின்டெக்ஸ் என்ன சொல்லுவீங்க? ரெக்வஸ்ட் பெராமீட்டரோட சின்டெக்ஸ் என்ன, மாடல் attribute சின்டெக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி படிச்சோமே HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட், அதுக்கான சின்டெக்ஸ் என்ன? சார் நான் இன்னைக்கு லீவே எடுத்துருக்கலாம் சார். மதன் அப்படிதானே மதன்? சௌமியா எல்லாமே ஓகே ஆயிடுச்சா உங்களுக்கு? இப்போ கேக்குதா? ஹலோ, டூ மினிட்ஸ் டைம் தரேன். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள இல்ல அந்த ரெக்வஸ்ட் பெராமீட்டர் மாடல் attribute, ஓகேவா? அதுக்கான சின்டெக்ஸ், சின்டெக்ஸ் மீன்ஸ் அது பக்கத்துல என்ன எழுதணும்? சர்வ்லெட் ரெக்வஸ்ட். ஏன்னா இந்த சின்டெக்ஸ் ஞாபகம் இருந்தாதான் டேட்டாவை என்னென்ன பாஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். கரெக்டா 3:11 முடிச்சிருக்கணும், சரியா? 2 மினிட்ஸ் ஆஃப் டைம். நம்ம இன்னைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை முடிச்சிடலாம். சௌமியா உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நீங்க, நான் இன்னைக்கு கூட ஒரு ஸ்ப்ரிங் பூட் பேட்ச், நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து கூட நீங்க ஜாயின் பண்ணா பண்ணிக்கோங்க. 4 PM. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார். நான் பழைய ரெக்கார்டிங்லாம் வாட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. டைம் ஓவர். சரி ஓகே, இது இம்போசிஷன் ஒரு 1000 டைம்ஸ் எழுதிட்டு வந்துடுறேன். ஐயோ, நீ கொடுத்த டாஸ்கே எங்களால பண்ண முடியல, இதுல இம்போசிஷன் வேறயா? சரி ஓகே, ஒரு 1000 டைம்ஸ் போதும். எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறதுக்கா? அப்புறம் சரி ஓகே, நான் டைம் கொடுக்குறேன், நாளைக்கு கேட்பேன் இதே கொஸ்டின். சரி ஓகே, நாளைக்கு நீ சொல்லணும் என்ன பண்ணும். சரி ஓகே, டெமோ காட்டுறீங்க நாளைக்கு வந்து. ஓகே, ஸோ இதே கொஸ்டின் நாளைக்கு கேட்பேன். இந்த ரெக்வஸ்ட் பெராமீட்டர்னா என்ன, அதுக்கான சின்டெக்ஸ் என்ன, மாடல் அட்ரிபியூட்னா என்ன, அதுக்கான சின்டெக்ஸ் என்ன, யா HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட்னா என்ன, அதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ரெக்வஸ்ட் பெராமீட்டர் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் மாடல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்? அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ கேட்பேன். அந்த மாடல் ஒன்று பார்த்தோம் இல்லையா,
எப்படி வந்துட்டு அந்த கண்ட்ரோலர்ல இருந்து வியூ பேஜுக்கு வருது டேட்டா, அதுக்கு நம்ம என்னென்னலாம் லாஜிக் யூஸ் பண்ணணும்னு கேட்போம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு வேற கான்செப்ட்ல போயிடலாம். ஓகே, இந்த இன்னும் நம்ம கிரியேட் பண்றது ரேடியோ பட்டன்லாம் பார்க்கல இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்னைக்கு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்டா இதெல்லாம் பார்த்தோம். கரெக்ட், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது பார்த்தோம் இல்லையா? போஸ்ட் மெத்தட், ஆஃப்டர் தட் என்ன கொடுத்தோம்? கெட் மெத்தட், தென் ஃபார்ம் டேக், டெக்ஸ்ட் ஃபீல்டு, டேட்டா பைண்டிங்னா என்ன, ஆட்டோமேட்டிக்கலா என்ன பண்ணலாம், லைக் செட்டர் கெட்டர் அந்த பீனை வச்சு மேப் பண்றோம்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். Okay, so this is over, this one over. Yeah, இன்னைக்கு பார்க்க போறது இந்த கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். டிராப் டவுன் எப்படி கிரியேட் பண்றது ஒரு ஃபார்ம்ல, அதே மாதிரி ரேடியோ பட்டன் எப்படி கிரியேட் பண்றது. டிராப் டவுன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் என்ன சொல்றேன்னா டிராப் டவுன் சொல்றோம். ஓகே, இப்போ அதை HTML நம்ம எப்படி கிரியேட் பண்றோம், அதுக்கான டேக் என்ன, இதை நான் இதுல கூட கேட்டிருப்பேன். இதுல மீன்ஸ் லைக் MCQல கூட நிறைய டைம் கேட்டிருப்பேன் ஆக்சுவலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஒரு டிராப் டவுன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிராப் டவுனுக்காக நம்ம யூஸ் பண்றது என்னது, செலக்ட். கரெக்டா? செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும், ஸோ ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கும். கரெக்ட்? ஸோ இந்த இடத்துல செலக்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன் நான் டைரக்டா போட்டுப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் டேகோட பேர் என்ன எழுதுனா செலக்ட். சரியா? செலக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன கொடுக்கணும்னா ஆப்ஷன். ஓகே, சோ அதே மாதிரி நமக்கு எவ்வளவு ஆப்ஷன் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்ப ஆப்ஷன் மீன்ஸ் இப்போ நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, ஏதாவது ஒண்ணுதான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அப்ப ஆப்ஷன்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இதுதான் டிராப் டவுன் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, கரெக்ட்? டேட் வருதா, இதுல என்ன வந்திருக்கு, மந்த், ஸோ இயர், உள்ள நம்ம கொடுத்து செலக்ட் பண்றோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிராப் டவுன். அப்ப இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் டேகோட பேர், அதுக்குள்ள ஆப்ஷன் அப்படிங்கறது கொடுக்கணும், அந்த டேக் இருக்கணும். ஓகே, அப்ப இங்க நேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நேம்ங்கிறது எதுக்காக, எஸ், அந்த பாக்ஸோட பேரு, அந்த நேம்ல தான் டேட்டாவை எடுத்துட்டு போகும். எங்க போகும்னா சர்வருக்கு போகும். கரெக்ட்? வேல்யூங்கிறது எதுக்காக, என்ன வேல்யூ வேணும், ஏன்னா இது ஆப்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு இயர் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 என்ன பண்றேன், 25 நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த வேல்யூவை தான் அங்க எடுத்துட்டு போகும். அப்ப இது யூசருக்கு என்ன டிஸ்பிளே பண்ணுங்கிறது தான் இதுல கொடுக்குறோம். இந்த வேல்யூ எடுத்து எங்க போகும், சர்வருக்கு போகும். இந்த வேல்யூ வந்து யூசருக்கு டிஸ்பிளே ஆகுறதுக்காக. ஓகே, அப்ப நம்ம இதை தான் டிராப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியை தான் நம்ம பண்ண போறோம். செலக்ட் தான் இருக்கும், அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா, புரியுதா? இதுதான் நார்மலா ஒரு HTML ல யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். இது எப்படி நம்ம டைம் லிஃப்ட்ல யூஸ் பண்ணணும்னா இப்படி யூஸ் பண்ணணும். இங்க வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூ நம்ம டைம் லிஃப்ட்ல என்ன சொல்லணும், எஸ், இந்த வேல்யூங்கிறது தான் என்னது, இது நமக்கு சர்வருக்கு எடுத்துட்டு போறது, இது வந்துட்டு யூசருக்கு டிஸ்பிளே ஆகுது. எதுல ஆப்ஷன்ல நீங்க இதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், ஐடி வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எஸ், ஆப்ஷன் கிளாஸ் ஈக்குவல் டு இது ஒரு பேர் ஐடி வச்சுக்கலாம். இல்ல இந்த ஆப்ஷன் கொடுத்து கூட செலக்ட் பண்ணீங்கன்னா கூட அதுக்கு ஸ்டைல் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணுவோமா? சரி, ஓகே, இதை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க என்னது ஆக்சுவலா இது கண்ட்ரி.
ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா மாடல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இங்க ஃபர்ஸ்ட் நேம் ஒரு ஃபீல்ட் இருக்கு, என்ன இருக்கு, லாஸ்ட் நேம் ஒரு ஃபீல்ட் இருக்கு. இந்த ஃபீல்டை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்முக்குள்ள இங்க மேப் பண்ணோம். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு பேர் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இப்போ நம்ம எழுத போறது என்னது, எஸ். இப்போ அது நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிரைவேட், இது என்ன பண்றேன்னா பண்ணிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் திங், யா, generate constructor with the all field. then என்ன பண்ணுவோம், இந்த get டைம் அத பண்ணும்போது என்ன இருக்கு, ஓகே, சப்மிட் பண்ணும்போது என்ன மெத்தட், என்னுடைய நேம் கொடுக்கேன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இப்போ கண்ட்ரி என்ன சூஸ் பண்றேன், சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன மெத்தட், செட் மெத்தட். ஏன்னா அந்த ஃபார்ம்ல என்ன கொடுக்கறனோ அந்த பேரு தான் இந்த ஃபர்ஸ்ட் நேம், இந்த லாஸ்ட் நேம், இந்த அசைன் ஆகும், செட்டர் மெத்தட். இப்போ அதே கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகுது இல்லையா, அப்பதான் என்ன கால் ஆகும், கெட்டர் மெத்தட். அவ்வளவுதான். சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்ம்ல வந்துட்டு இப்போ எனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னா ஒரு டிராப் டவுன் வேணும். சரியா? இப்போ இந்த டிராப் டவுன்னா கண்ட்ரி அப்படின்னு நம்ம ஒன்று பேர் வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் டேகோட பேர் செலக்ட். ஓகே, இப்போ இந்த செலக்டுக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ஷன், நம்ம வச்சிருக்க டேகோட பேர் என்ன, இது டிஃபால்ட்டா கிரியேட் பண்றது. சரியா? ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இப்போ நமக்கு எவ்வளவு கண்ட்ரிஸ் வேணுமோ அத்தனை ஆப்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே, ஏபி நம்ம ஆப்ஷன் அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். ஃபைன். இதுக்குள்ள இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு டிஹெச். ஓகே, சோ இதுக்கான வேல்யூ என்ன, இதுக்கான வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்ணிக்கோங்க, இதோட ஃபீல்ட் என்ன, எஸ். இப்ப என்ன யூஸ் பண்ணீங்க இந்த இடத்துல, இப்படி கொடுப்போம் இல்லையா, டாலர் சிம்பிள் கொடுத்தும் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். டாலர் சிம்பிள் கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்டா கண்ட்ரின்னு கொடுக்கணும். கரெக்டா? சோ இப்படி இல்ல அப்படின்னா இதுக்கான ஷார்ட்கட் தான் என்ன சொன்னேன். அப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப செலக்ட் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, இந்த ஃபீல்ட் என்ன அப்படின்னா இங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து வர இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க. அப்ப இங்க செலக்ட நம்ம இந்த ஜாவா போஜோ கிளாஸ்ல இருக்க கண்ட்ரிங்கிறது கூட நம்ம என்ன பண்றோம்னா மேப் பண்றோம். அதுக்காக தான் ஃபீல்ட் என்னன்னு சொல்றோம். அப்ப இந்த ஃபீல்ட்ல ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒண்ணு இல்ல, இந்த ஸ்டூடெண்ட் இங்க தெரியுதா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோமா ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, அப்ப இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நேம் இருக்காங்க, லாஸ்ட் நேம் இருக்காங்க, கண்ட்ரிங்கிறது இதுக்குள்ள இருக்கு. அதான் நம்ம என்ன பண்றது, இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற பேர்ல நம்ம வாங்குறோம் இங்க. ஆக்சுவலா அந்த டேட்டா தான் இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்முக்கு நமக்கு இங்க வருது. அதனாலதான் செலக்ட்ல நான் என்ன கொடுத்துட்டேன்னா ஃபீல்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கான ஃபீல்டு என்னவோ கொடுத்துட்டேன். இப்போ வேல்யூ கொடுக்கணும். இப்ப இந்த வேல்யூங்கிறது என்னன்னா இது வந்துட்டு தான் நமக்கு சப்மிட் பண்ணும்போது எடுத்துட்டு போறது. சரியா? இப்ப நம்ம இங்க வேல்யூ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப இந்தியானா இந்தியான்னு போட்டுப்போம். ஓகே, சோ தென் இப்ப இங்க என்ன பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து இந்தியா, இது யூசருக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக. சரியா? சோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், என்ன வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இது என்ன பண்றோம் அப்படின்னா இது டிஸ்ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணிப்போம்.
சும்மா யூஎஸ்ஏன்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஏன் இந்த இடத்துல வேல்யூ யூஸ் பண்றோம்னு புரியுதா? ஓகே, இப்படி போட்டோம். சரியா? இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒரு டிராப் டவுன் வருதா நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் ஒரு பிரேக். பிரேக் எதுக்கு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திங், இந்த இடத்துல நமக்கு ஃபீல்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்ப சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்க இப்ப நான் இந்தியா சூஸ் பண்ணா இந்த வேல்யூஸ் எங்க போகணும்? எங்க போகணும்? ப்ராசஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ரெக்வெஸ்டோட எங்க போவாங்க? மாடல் அட்ரிபியூட். இங்க ஸ்டூடெண்ட் மீன்ஸ் என்னது? எந்த ஆப்ஜெக்டோட பேரு? இங்க கொடுத்தோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டோட பேரை தான் இங்க யூஸ் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, நம்ம வச்சிருக்க போஜோ கிளாஸ் மாடல் கிளாஸோட பேரு, அதுக்கு நம்ம வச்சிருக்க ஆப்ஜெக்ட். அப்ப அந்த ஃபார்ம்ல கொடுக்குற ஃபீல்டையும் இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் மேப் பண்றோம், பைண்ட் பண்றோம். அதுக்காக மாடல் அட்ரிபியூட் யூஸ் பண்றோம். இது எடுத்து எங்க போகுது? அந்த டப்பால கொடுத்துருக்க வேல்யூலாம் எடுத்து ஸ்டூடெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போறாங்க. இந்த பேஜ்ல ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? டெக்ஸ்ட் ஈக்குவல் டு, இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் எஸ் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். இது எங்க இருந்து வருதுன்னு புரியுதா? எங்க இருந்து வருது? இங்க இருக்கு பாருங்களேன். இது இங்க இருந்து போறது, இங்க இருந்து போறதுதான் இங்க வருது. இந்த ஆப்ஜெக்டோட பேரை தான் இங்க யூஸ் பண்ணணும். இதுதான் இங்க இப்போ. அதனாலதான் ஸ்டூடெண்ட் டாட் லாஸ்ட் நேம். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, டைரக்டா இந்த பேஜ்ல இருந்து வரணுங்கிறதுக்காக ஜஸ்ட் டைரக்டா ஸ்டூடெண்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டோம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றோம். இப்ப ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த டிராப் டவுன் அங்க தெரியுதா, அதே மாதிரி நான் சப்மிட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்களா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். அப்படி வந்தாங்க அப்படின்னா நம்ம பண்றது கரெக்ட். அப்படி வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்ப்ரிங் பூட்ல எவ்வளவு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஓகே, 10 அவுட் ஆஃப் கொடுக்கணும், எவ்வளவு கொடுப்பீங்க? யுவர் ரைட்டிங் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா. இப்போ நம்ம இதை கவர் பண்ண டாபிக்ஸ் வச்சு கேட்குறேன். 8 கொடுக்கலாம். ஓகே, குட். பண்ணிடுவீங்க. ஓகே, சூப்பர். மதன் சார் சொல்லுங்க சார். என்ன கொடுக்குறீங்களா? நானே கொடுத்துருணுமா? உங்களுக்கு எப்படிங்க நான் ரேட்டிங் கொடுக்க முடியும்? ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு தெரியும் நான் கேட்கிறேன். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் கேட்கல. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னா நான் ரேட்டிங் நிறைய கொடுப்பேன், எப்படினாலும் கொடுத்துருவேன். சரியா? உங்களுக்கு எவ்வளவு கான்செப்ட்ல நான் கேட்கிறேன். இது வரைக்கும் நடத்துனதுல ஸ்ட்ராங்கா தான் சார், ஒரு 7 கொடுக்கலாம். லாஸ்டா முடியும் போது 10 சொல்றேன். ஓகே ஓகே, இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்துச்சு, லாஸ்ட் நேம் வந்துச்சு. புரியுதா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு பேரு தான் பேரை கொடுத்துக்கோம். எங்க இருக்காரு? ஜெர்மன் இருக்காரு. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த பேஜ்ல வேணா நீங்க வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் என்னது கண்ட்ரி நீங்க கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை, நம்ம எழுதுறது. ஓகே, இது ப்ராப்பரா வருதா இல்லையான்னு பார்த்தா அப்போ சக்சஸ்ஃபுல்லா நமக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த கோடை தான் இங்க எழுதிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எழுதலாம் என்னன்னா, இருக்கு ஜெர்மனி, பிரான்ஸ், தென் இந்தியா, இந்த மாதிரிலாம் இருக்கா.
இது நம்ம ஆப்ஷன்ஸ் எங்க போறோம்? ஆப்ஷன் 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 இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது ஷார்ட்கட் மீன்ஸ் சொல்றேன் நம்மளுடைய என்ன பண்ண இந்தியா யார் மூலமா தான் பண்ண முடியும்? கண்ட்ரோல் சொல்லுவோம். அப்ப அடுத்து அகைன் அதை நம்ம எங்க சொல்றோம்? மாடல் ஆட் அட்ரிபியூட் சென்ட் பண்றோம். இதுதான் புரியுதா? அப்ப அப்படி இதுக்குள்ள என்ன இருக்காங்க? இந்தியா, யுஎஸ்ஏ, ஜெர்மனி, பிரேசில், தீஸ் ஆர் ஆல் என்னது? சொல்லுங்க. கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்கல போலயே. மதன் கேக்குதா? மதன் சார் சார் தெரியுது. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கலாமா? சரி, இதுக்கு மேல என்னங்க யூஸ் பண்ணோம்? ஆட் வேல்யூ கொடுத்துட்டு உள்ள என்ன பாஸ் பண்ணோம்? சிண்டெக்ஸ் என்ன? டாலர் சிம்பல் தென் எஸ் இப்படிதானே கொடுப்போம். இப்ப இதுக்குள்ள என்ன பாஸ் பண்ணோம்? இங்க கொடுத்தது என்னவோ இத கொடுக்கணும். கரெக்டா? இப்போ அந்த இந்தியா, யுஎஸ்ஏ எல்லாம் போட்டோம் இல்லையா? அந்த 4 கண்ட்ரியோட பேரு இந்த கண்ட்ரி அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணோம்? புரியுது? ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்றோம்? மாடல் டாட் புரியுதா? இந்த கண்ட்ரிங்கிறத இங்க இது நம்ம வச்சிருக்க பேர் தான். இதுல நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நான் வேணா இப்படி போட்டுக்கோ. சரியா? இப்படி வேணா போட்டுக்கோ. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தான் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
புரியுதா? இங்க கண்ட்ரின்னு போட்டிருக்கீங்க, அங்க கண்ட்ரின்னு எழுதிருக்கீங்க, இந்த இடத்துல கண்ட்ரிஸ், இந்த போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்க. இது நான் ஒரு பேர், இது என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். இங்க என்ன பேர் கொடுக்கணும்னா இங்க என்ன இருக்கோ அந்த டேட்டா. இது இந்த ஆட்ரிபியூட் நேம் தான், நம்ம வைக்கிற பேரு தான். அதுக்கான வேல்யூ தான் இங்க இருக்கு பாத்தீங்களா? இப்ப இதுக்குள்ளதான் இங்க இருந்து வேல்யூஸ் இந்த 400 இந்த இடத்துல கரெக்டா. இப்போ இதுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னா கண்ட்ரிஸ் இருக்கு. இப்ப இதை எடுத்து எங்க போகணும்? எஸ், இந்த HTML பேஜுக்கு நம்ம வரும். இந்த HTML பேஜ்ல இப்ப நமக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் தேவையில்லை, அதுக்காக தான் நம்ம இதுவே பண்றோம். புதுசா கமெண்ட் பண்ணிப்போமா? சொல்லுங்க, சொல்றீங்க. நீங்க பாத்தீங்கன்னா புதுசா ஏதோ காட்டுது. வாட் இஸ் ஈச்? இந்த ஈச் அப்படிங்கிறது என்ன? பாருங்க, அதாவது முன்னாடி இங்க என்ன பண்ணி வச்சிருந்தேன்? ஆப்ஷன் 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 நிறைய எழுதணும். இந்த ஃபார் ஈச் கூட ஒன் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். இந்த ஈச்சோட சிண்டெக்ஸ் என்ன சிம்பிள் கொடுத்திருக்கோம் இல்லையா? இது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்ரிபியூட்டோட பேர். அப்ப நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? சோ கவுண்ட், கண்ட்ரிக்காக கவுண்ட். சரி, ஓகே. இந்த இடத்துல இந்த திங்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு வேல்யூ பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணிக்குது? கண்ட்ரிக்குள்ள. புரியுதா? இப்ப இந்த வேல்யூ எதுக்காக? இத வந்துட்டு யூசர் என்ன செலக்ட் பண்றாங்களோ அந்த வேல்யூ தான் எடுத்துட்டு போகணும். புரியுதா? இந்த டெக்ஸ்ட் எதுக்காக தெரியுமா? யூசருக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக. அவ்வளவுதான், ஒரு லைன் தான் முடிஞ்சு. இங்க இத்தனை லைன் தனித்தனியா எழுதணும் இல்லையா? அதுக்காக ஈச் கொடுத்துட்டோம். ஈச்சுக்கான சிண்டெக்ஸ் என்ன? வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள இது நம்ம வச்சிருக்க வேரியபிள் பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெம்பரரி கண்ட்ரி வேணா அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா கண்ட்ரி அப்படின்னு போட்டுது. புரியுதா? அப்ப இங்க இது என்ன அப்படின்னா எக்ஸாக்டா இங்க கொடுக்கிறது இந்த ஆட்ரிபியூட்டோட பேர் தான் நமக்கு இங்க வருது. அதனால 1 by 1 எடுத்து இந்த டெம்ப் கண்ட்ரிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். இப்ப இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணாதான் அதுக்கான வேல்யூ வேணும் இங்க இருக்கும். அப்ப இங்க என்ன சொன்னா எஸ், சரியா? நீங்க போட்டுக்கிறீங்க, பி வேணா ஆட் பண்ணிக்கலாம். மீனிங்க டெம்பரரி அப்படிங்கிறதுக்காக டெம்ப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரியா? புரியுதா? அப்போ இந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்னா நீ எவ்வளவு டைம் இது வந்து அப்ப நம்ம கோடு சிம்பிளிஃபை ஆச்சு. நம்மளுடைய இத்தனை ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்க வேணாம். இங்க நான் எத்தனை கோடு எழுதியிருக்கேன்? ஆக்சுவலா 3 திங்ஸ் கொடுக்கறதுக்காக எனக்கு டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 3 லைன் தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல 2 லைன் எனக்கு என்ன பண்ணுது? ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்க என்ன ஃபீல்டு சொல்லணும் இல்லையா? எஸ், டிஹெச் ஃபீல்டு என்னது? கரெக்டா? ஓகே, இங்க ஃபீல்டு சொல்றேன். இங்க டெக்ஸ்ட் என்ன பண்ணு தெரியுது இல்லையா? இங்க வேல்யூ எதுக்காக? யூசருக்கு டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக. யூசருக்கு டிஸ்ப்ளே ஆகிறதுக்காகனா ஒண்ணும் இல்ல, இந்த பேஜ்ல தெரியறதுக்காக. அது கொடுக்கல அப்படின்னா தெரியாது. இந்த இடத்துல தெரியல அப்படின்னா யூசர் என்னத்தை செலக்ட் பண்ணுவாங்க? அப்படிதான். இப்ப இந்த இடத்துல அப்படின்னா லாகின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா இதுல இமெயில் அட்ரஸ் கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படின்னு என்டர் பண்ணுவாங்க.
இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் பிளேஸ் ஹோல்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதானா? இப்ப அந்த பிளேஸ் ஹோல்டர்ல இந்த வேல்யூ கொடுக்கறதுனால நமக்கு தெரியும், ஓகே இதுல இமெயில் அட்ரஸ் நம்ம டைப் பண்ணும் போல நமக்கு தெரியுது. கரெக்டா? அப்ப இதெல்லாம் இல்ல அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தானே இருக்கும். அந்த பாக்ஸா இருந்தா அது யூசருக்கு என்னன்னு தெரியும். அப்ப யூசருக்கு யூஐனால கண்டிப்பா என்ன அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணணும்ங்கிறதையும் சொல்லணும். வேல்யூங்கிறது எடுத்துட்டு போகும்போது இவங்க இதுல என்ன டைப், சரியா? ஏன் இந்த இடத்துல நம்ம வேல்யூ நம்ம மேனுவலா கொடுக்குறோம், அந்த டப்பாக்கெல்லாம் வேல்யூ கொடுக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செலக்ஷன் ஆப்ஷன் நம்ம வேல்யூ நம்மளே சொல்றோம், இந்த ஆப்ஷன் தான். புரியுது வரேன்னு? இதுக்கு முன்னாடி இந்த டப்பாவுக்குள்ள நம்ம எதுவுமே வேல்யூ ஏன் கொடுக்கலாம், அவங்க கொடுக்குற வேல்யூ தான் எடுத்து போறேன். இது செலக்ஷன் மீன்ஸ் அவங்க நிறைய ஆப்ஷன் நான் வச்சிருக்கேன், அந்த ஆப்ஷன் அவங்க ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண போறாங்க, அந்த ஆப்ஷனுக்கான வேல்யூ தான் எனக்கு தெரியுது முன்னாடி. அப்ப அந்த வேல்யூ தான் எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். கிளியர்? இதா டவுட்? இப்ப நம்ம இதை ரன் பண்ண போறோம். இப்போவும் நமக்கு அது ப்ராப்பரா வரணும். அப்படி வரவில்லை என்றால் என்ன பண்ணிடலாம், கிளாஸ் முடிச்சுட்டு நாளை பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம இதை ரன் பண்ணோம் இல்லையா? இங்க பாருங்க, இந்தியா, யுஎஸ்ஏ, ஜெர்மனி. ஓகே, சோ நமக்கு இப்ப வருதா இல்லையா? சரி, ஓகே, இந்தியாவை செலக்ட் பண்ணிப்போம். வந்துச்சா? அப்போ எப்படி அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில இருந்து லோட் பண்றோம்னு தெரியுதா? ஓகே, கான்செப்ட் தான், புதுசாலாம் எதுவுமே இதுல இல்ல. இப்படி நம்ம அப்ளிகேஷன்ல கொடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு தெரியும் அட் வேல்யூ. அதுக்கு ஒரு ஃபீல்டை டிஃபைன் பண்றோம். அது லிஸ்ட், நிறைய டேட்டா இருந்தா லிஸ்ட் கொடுக்க போறீங்க. இப்ப இதை தான் கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணும். மாடல் ஆட்ரிபியூட் கூட என்ன பண்ணோம், ஜஸ்ட் அதை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் சொல்லும் போது இங்க என்ன வருது, ஸ்டூடெண்ட் தானே. அப்ப நம்ம இந்த வேரியபிள் நம்ம போது இந்த ஆட்ரிபியூட் நேம் சொன்னாலே போது இதுக்கு புரிஞ்சுக்கும். ஓகே, அங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க. இந்த ஃபீல்ட் எது கூட ரிலேட் பண்றோம்னா இந்த மாடல் ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருக்க கண்ட்ரி கூட நம்ம மேப் பண்றோம். கிளியரா? சோ இதுதான் என்னது, ட்ராப் டவுன். கிளியர்? அடுத்து ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டனுக்கு நான் இதே மாதிரி நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தான் அதை என்ன பண்ணலாம், இதுக்கான ஃபீல்டு இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வரணுங்கிறது. புரியுதா? ஓகே, சோ இப்ப ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, டாஸ்க். ஏன்னா எல்லாத்தையும் நான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டேன், போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இப்படி ஒன்று கொடுத்துறேன், ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இப்போ இதுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. அதாவது இது வந்துட்டு டைப் ரேடியோ. அதாவது ரேடியோன்னு தெரியல, ரேடியோ என்ன, இப்ப எஸ் ஆர் நோ அந்த மாதிரி क्वेश्चंस கேட்போம் இல்லையா, அதுக்காக நம்ம யூஸ் பண்றது ரேடியோ. இப்ப நான் வெறும் ரேடியோ நான் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, வெறும் டைப் ரேடியோ கொடுத்தீங்கனாலே போதும். இப்ப பாருங்க, இந்த டப்பா மட்டும் ரன் பண்றேன். செக் பாக்ஸ் இல்ல, எங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வரும் இல்லையா. எஸ், என்னது டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ்னா செக் பாக்ஸ் கொடுக்கணும், டைப் அவ்வளவுதான். இன்புட் டைப் ரேடியோ கொடுத்தா ரேடியோ வரும், இன்புட் டைப் செக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா செக் பாக்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபீல்ட். இப்போ ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது ஒண்ணு தான் சூஸ் பண்ணணும். ஒன்னு கோங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா யூஸ் பண்ணலாம், இல்ல என்ன பண்ணலாம், பைத்தான். கோ வேணாம் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது மாத்திக்கலாமா, C++. சரி, ஓகே, சிஹெச் லாங்குவேஜ் பாத்தீங்களா, கோ கம். ஓகே, ஃபைன். இந்த இடத்துல இந்த ஃபீல்டுங்கிறது எது கூட நம்ம மேப் பண்ணோம், இங்க ஃபீல்டுங்கிறது என்ன, வெரி குட். அப்ப என்ன பண்ணோம், இந்த பேர்ல என்ன பண்ணணும், வெரி குட், சொல்லுங்க, கரெக்ட் தான். இதுல போயிட்டு
பிரைவேட். இது பார்த்து ஓகேவா? கன்டினியூ பண்ணலாமா இல்ல? பாத்துங்க ஸ்ப்ரிங் பூட் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கவனிக்கிறீங்க. வெரி குட். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. சரி, சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ஹெடர் செட்டப் எடுத்து புரியல? ஓகே. இப்போ நமக்கு இங்க என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்ட இங்க சொல்லட்டும். இதுக்கு அப்புறமாட்டிக்கு தான் இங்க என்ன பண்ணோம்? இந்த இடத்துல வந்து இந்த ஃபீல்ட். இப்போ இந்த ஸ்டார் மீன்ஸ் என்னது? எந்த ஆப்ஜெக்ட்? ஸ்டூடெண்ட் டாட். அவ்வளவுதான். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் டாட் கண்ட்ரி கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல என்னது? ஏன் ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கோம்? ஓகே. இந்த ஸ்டாரோட மீனிங் என்ன? வெரி குட். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட் கொடுத்தா நாம என்ன பண்ணோம்? ஸ்டூடெண்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் டாட் லாஸ்ட் நேம் கொடுக்கும்போது டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணோம், டைனமிக்கா வாங்குறது. இதே ஸ்டார் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அது என்னன்னு எடுத்துக்கும். எஸ், அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி கொடுக்கலாம், இப்படி கொடுக்கணும். இந்த ஃபீல்ட் எதுக்காகன்னு புரியுதா? இந்த வேல்யூ எதுக்காகன்னு புரியுதா? இந்த டேட்டா எதுக்காகன்னு புரியுதா? இது எதுக்காக? யூசருக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக. சரி, ஓகே. இப்போ இந்த டேட்டா நமக்கு ப்ராப்பரா எங்க வருதான்னு செக் பண்ணணும். இங்க வருதான்னு செக் பண்ணுமா வேண்டாமா? அதுவே கரெக்ட். ஃபேவரட் லாங்குவேஜ் கரெக்ட். இப்போ நம்ம இதை ரன் பண்ண ஓகே. இப்போ இங்க காட்டுதா ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா. ஓகே. இப்போ நம்ம ஏதாவது ஒண்ணுதான் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஜாவா நம்ம சூஸ் பண்றோம். இப்போ நமக்கு நேம் வச்சுக்கிறோம். ஃபைன். வந்துச்சா? ரேடியோனாலே ஒண்ணுதான். சரியா? எது அது செக் பாக்ஸ்ல நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபேவரட் லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு ஃபேவரட் லாங்குவேஜ் தான். சியா இருக்கட்டும் சரி, ஜாவா இருக்கட்டும் சரி, பைத்தன் எல்லாமே வேணும் அப்படின்னா செக் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். புரியுதா? இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும்தான், இல்ல ஏதாவது ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க ரேடியோ பட்டன். அப்ப நம்ம இங்க என்ன கிளிக் பண்றோமோ இதுதான் சப்மிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகுது. அப்படிதானே? ப்ராசஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டோட தான் போறாங்க. இந்த ரெக்வஸ்ட் நமக்கு எங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் திங் கண்ட்ரோலருக்கு போகுது. கண்ட்ரோலர்ல மாடல் அட்ரிபியூட் தான் அந்த வேலையை பார்க்கிறாரு. என்ன வேலையை பார்க்கிறாரு? அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபீல்ட், ஆல் த ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் இங்க இருக்கு இல்லையா, the first name, இந்த லாஸ்ட் நேம், இந்த கண்ட்ரி, இந்த ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆல் தி திங்ஸையும் பைண்ட் பண்ணுது. அந்த வேலையை பார்க்கிறவர் தான் இவர். இததான் நம்ம அப்படி இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்க த ஸ்டூடெண்ட்ல சொல்றோம். இங்க கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நான் இங்க என்ன யூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃபேவரட் ப்ரோவிஜஸ். இதை நீங்க அதுவும் நமக்கு இங்க வரது பார்க்க முடியும் இந்த இடத்துல. நான் 2 டைம் ரன் பண்ணோம் இல்லையா? ஒவ்வொரு டைம் நம்ம ரன் பண்ண இது வந்துட்டே இருக்கும். பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு பிளஸ் என்ன கொடுத்துக்கலாம், த ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தா இங்க காட்டுது பாத்தீங்களா, கண்ட்ரி என்ன அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னது, the student. சரி,
ரிவைஸ் பண்ணணுமா உங்களுக்கா? ஏன் HTML மறந்து போச்சா? ஓகே 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 ஓகேவா? ஸோ இப்போ அகைன் ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நேம் வரும், லாஸ்ட் நேம் வரும், கண்ட்ரி வரும், ஃபேவரட் லாங்குவேஜஸ், ஆல் தி திங்ஸ் ஆர் டிஸ்ப்ளேட் ஹியர். ஃபீல்ட் நேம் இது கூட இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். சரியா? இப்போ அகைன் ரன் பண்ணோம் அப்படின்னா வேற ஏதாவது பேர் கொடுப்போம். சும்மா டெஸ்ட். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்துச்சா? டெஸ்ட்ங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபேவரட் லாங்குவேஜ். அப்ப இந்த டேட்டாவை கரெக்டா எடுத்துட்டு வருது, அப்படிதான் இல்லையா? அதுக்கு ப்ராப்பரா இங்க பைண்ட் பண்றதுக்கு. ஓகே, சோ அப்ப நமக்கு இந்த இடத்துல இது யூஸ் பண்றதுக்கான ரீசனே தான். எல்லாமே பாருங்க ஹைலைட்ல தான் இருக்கும். இந்த மட்டும் தான் செட் ஆகல கரெக்டா. மத்தபடி என்ன பண்ணிருக்கு? ஏன்னா இங்க நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பண்ணும்போது இது ஒர்க் ஆகும். இப்ப நம்ம கெட் பண்ணி தானே எடுத்துருவாங்க. இது மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணோம்? ஓகே, செட்லாம் என்ன பாத்தீங்கன்னா டிசேபிள் தெரியுதா? இதெல்லாம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதான் ஃபீல்ட். அப்ப இந்த ஃபீல்ட் இது இருந்தா நம்மளால பண்ண முடியும், இல்ல சரியா? அப்ப மாடல் ஒரு ஃபீல்ட வச்சு எப்படி ஃபார்ம் மேப் பண்றது கிளியரா தெரியணும். இது பாக்குறதுக்கு சின்னதா தான் இருக்கும், போனா வருதுன்னு சொல்லுவீங்க. இதே ஒரு சின்ன இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்து பாருங்க. பேக் எண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம திங்க் பண்றவே இந்த மாடல்ல இதுக்கு இந்த ஃபீல்ட் எல்லாம் வேணும். எழுதணும். கிரியேட் பண்ண சொல்ல மாட்டாங்க, அப்படி எங்கேயுமே இருக்காது. அப்படி ரெடி வேணா அந்த கோடெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன்ல கண்ணு மூடிட்டு சொல்லணும் மாடல். மாடல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும், டேட்டா பேஸ்ல இருந்தா ஸ்டார்டே பண்ணுவோம். இந்த ஃபீல்டை வச்சுதான் ப்ராப்பரா எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த ஃப்ளோ தேவைன்னு சொல்றோம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துறோம் அப்படின்னா இதுல எப்படி வந்துட்டு டிராப் டவுன் யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ரேடியோ பட்டன் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு செக் பாக்ஸ். இதுவும் நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, லினக்ஸ், மேக் ஓஎஸ். இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்? சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தானே இருக்கு, அப்படிதானே? இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போட்டும் ஈச் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இத டாஸ்க். சரியா? அந்த ஃபார் ஈச் யூஸ் பண்றோம் இல்லையா, டிஹெச் ஈச், அது யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிடணும்? இந்த ரேடியோ பட்டன் கொடுத்துருக்கணும், செக் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா நான் ஒன்று போட்டேன் இந்த இடத்துல. எப்படி தனியா இங்க கொடுத்தோம்? ஈச் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்னா ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் நீங்க அதை யூஸ் பண்ணணும். நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செக் பாக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, செக் பாக்ஸ்னா டிக் பண்றது. செக் பாக்ஸ் மீன்ஸ் என்னது? நம்ம டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் ஃபேவரட் சிஸ்டம், அதாவது உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபேவரட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இந்த ஃபீல்டு வேணும் இல்லையா, அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க வந்துட்டு பிரைவேட் ஸ்ட்ரிங் ஃபேவரட் சிஸ்டம்ஸ். கரெக்ட்? ஓகே. இது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதுக்குள்ள ஜெனரேட் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கோமா. ஓகே,
இது தேவையில்லை இல்லையா? இப்போ இதே மாதிரி என்ன ஆட் பண்ணிக்கோங்க, ஜெனரேட் ஓகே தென் அவ்வளவுதான். ஆல்ரெடி வந்துருமே ஸ்டூடெண்ட் டாட் ஃபேவரட் சிஸ்டம் தானே. ப்ராசஸ் ஃபார்ம்ல போயிட்டு என்ன பண்ணோம், இது டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு பண்ணோம் அவ்வளவுதான். text dollar symbol student dot correct. okay இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபார்ம்னா இதுதான் பேசிக், இது தாண்டி பெருசா எதுவுமே இருக்காது. டிராப் டவுனு, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், அதனாலதான் இது இது என்ன எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். தெரியுதா? இது மல்டி திங்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? சரி ஓகே, இப்போ எனக்கு இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா அதுதான் வேலிடேஷன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், டிராப் டவுன்ல போய் டிஃபால்ட் அது செலக்ட்ல இருக்கும். நம்ம எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அது செலக்டட்ல இருக்கும். புரியுதா? இப்போ எனக்கு இந்த இடத்துல சப்மிட் பண்ணா போகுது, இப்படி போக கூடாது. அதான் வேலிடேஷன். அதான் வேலிடேஷன்ஸ்ல ஃபார்ம் வேலிடேஷன்ஸ், அது நம்ம தனியா பார்ப்போம். சரியா? பண்றோம். இங்க நான் இது கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்க 2 டேட்டா சொல்றேன். எந்த ஜாவால நான் சொல்லி கொடுத்தேன். என்ன வேலிடேஷன் ஓகே, இது கிளியரா? இப்போ பாத்தீங்களா, இந்தியா நல்ல நம்ம ஒவ்வொரு டைம் பண்ணும்போது இங்க வந்திருக்கா, சூஸ் பண்ணல, எதுவுமே செலக்ட் பண்ணாம கொடுத்தனா நல். ஓகே, பட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். இல்ல ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம், பண்ணிக்கும்போது நம்ம போட்டு போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, ஃபேவரட் லாங்குவேஜ், லாஸ்ட் நேம். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். நான் இங்க அதுக்கு இங்க இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கணும். செக் பாக்ஸ் பண்ணிருக்கணும். அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கணும். ஏன்னா இது ஈஸியா போட்டுருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூசருக்கு என்ன டிஸ்பிளே பண்ணும்போது இதை கண்டிப்பா டெஸ்ட் பேஜ்ல இதான நம்ம பேஜ். இந்த இடத்துல வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூவை நான் எடுத்துறேன். சரியா? இந்த வேல்யூவை நான் எடுத்துறேன். இப்ப நான் இதை எடுத்துட்டு சும்மா நான் வந்துட்டு இப்ப ஜாவா நான் சூஸ் பண்ண போறேன். சரியா? இப்ப எனக்கு இது டிஸ்பிளே ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பாருங்க. இப்ப நம்ம இங்க இதை கொடுத்துட்டோம். ஏன் இருக்கட்டும், ரன்னே ஆகலையோ? எஸ், அதுவே சொல்லுது attribute value is required in input radio tags. line number 24. புரியுதா? இதே HTML ல கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்,
காட்டும். ஆனா சொல்றாங்கன்னா வேல்யூங்கிறது தேவை. சர்வர் சைடு யூஸ் பண்ற டெம்ப்ளேட் இன்ஜின் தான் டைம்லிஃப். இதே கண்டென்ட்டை இருக்கு பாருங்க, இங்க இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம ரன் பண்ணாலே நமக்கு அங்க என்ன பண்ணாது, இந்த இதை நம்ம ரன் பண்ணி காட்டணும், இது ரன் ஆகும். புரியுதா? ஏன்னா இது கிளைண்ட், ஏன்னா ரன் பண்றோம். அப்ப சர்வர் சைடு போது கண்டிப்பா ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணி தான் ஆகணும். வேல்யூ இல்லாம என்ன, வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எனக்கு இது அலோவே பண்ணல. ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ண, வேல்யூ இல்லாம என்னால எதுவுமே எரர் காட்டுது. டிஸ்பேச்சர் சர்வ்லெட் தான் என்ன பண்ணுவாரு, ஏன் இதெல்லாம் டெம்ப்ளேட் மேனேஜர், டெம்ப்ளேட் எங்கெல்லாம் போது பாருங்க. இந்த மாதிரி தப்பா போட்டு காட்டுனா சர்வ்லெட் இருக்கும் ப்ரோ. அதுதான் நமக்கு எங்க போகும் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்றோம்னா இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது எங்க போகும்னா ஜஸ்ட் வந்துட்டு அப்ப அந்த கண்ட்ரோலருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்னது, டிஸ்பேச்சர் சர்வ்லெட் ஃப்ரண்ட் கண்ட்ரோலர், அதுக்குள்ள டிஸ்பேச்சர் வருது. இது யாரு அப்படிங்கறது இல்லையா? அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் வராருங்கும் போது இது எல்லாத்தையும் செக் பண்ணுது. அந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டால ரெண்டரே ஆக முடியல. ரெண்டர் மீன்ஸ் இன்னொரு பேஜ் போக முடியலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வேல்யூ இல்ல. அந்த வேல்யூ இல்லாம இது என்ன பண்ண மாட்டேங்கி, இந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட் யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுக்க முடியல. ஏன்னா ப்ராப்பரா கிட்ட தப்பா இருக்கு கோடு. என்ன வேல்யூ நீங்க கொண்டு வரீங்க ரெக்வெஸ்டா, எதை நான் காட்டுறது அதுக்கு கொடுக்க முடியல. புரியுதா? சோ இதெல்லாமே இதை கிளிக் பண்ணி பாருங்க, அதுக்கு கோடு எழுதி வச்சிருக்காங்க. புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கும். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? புரியுதா? அப்ப வேல்யூஸ் இல்லாம என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ஓகே, இவ்வளவு நாளைக்கு பார்த்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? சோ டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை? ஓகே, சோ ரெஸ்ட் அதுக்கான ஃப்ளோ என்ன ஃபர்ஸ்ட் பண்ணி பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணீங்க? ஓகே, என்டிட்டி கிளாஸ், ரெபாசிட்டரி, சர்வீஸ், யா ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துறோம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துறோம். இதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இங்க என்னன்னா மாடல் கிளாஸ்னு சொல்ல போறோம். அதான் மாடல் வியூ கண்ட்ரோலர். ஃப்ரண்ட் எண்ட் வருது அப்படின்னாலே மாடல் வியூ கண்ட்ரோலர்னு இருக்கும். அந்த மாடல்ங்கிறது டேட்டா பேஸ் சொல்ல போகுது. அந்த மாடலுக்குள்ளதான் இப்ப எம்ப்ளாயின்னு இருக்குன்னா எம்ப்ளாயிக்கான ஃபீல்ட் எல்லாம் எழுத போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ரெபாசிட்டரி தான், அதுக்கப்புறம் சர்வீஸ் தான், தென் கண்ட்ரோலர், தென் டெம்ப்ளேட். அதே பார்த்த ஃப்ளோவே தான் இருக்க போகுது. இங்க எக்ஸ்ட்ரா பீட்டிங் என்ன மட்டும் இருக்குன்னா மாடல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாடல்ல இருந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரெபாசிட்டரில இருந்து சர்வீஸ் போகுமா, சர்வீஸ்ல இருந்து கண்ட்ரோலருக்கு போகுமா, கண்ட்ரோல்ல இருந்து எங்க போகணும், டைம்லிஃப் டெம்ப்ளேட்டுக்கு வரணும். அந்த டேட்டா அங்க வரணுமா? அப்ப அங்க வர்றதுக்காக நமக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணோம்னா, இங்க யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஃப்ளோ அங்க பண்ணும். இப்போ மாடல் என்ன பண்ற, சர்வீஸ் இங்க இன்ஜெக்ட் பண்ணிடுவீங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் ஆல் மெத்தட்னா இதுக்குள்ள ஃபைண்ட் ஆல்கான லாஜிக் எழுதிட்டு அந்த வேரியபிள் நேம் ஆட்ரிபியூட்குள்ள கொடுத்து பாஸ் பண்ணணும். வரும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அதே
நேம் கொடுக்கணும். கொடுத்து என்னாச்சு? இது ரெக்கார்ட் ஆகவே இல்லையா? கஷ்டங்கிறது எனக்கு புரியுது மதன், அப்படிதானே சார்? புரியல. கேக்குதா? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க அவ்வளவு. ஓகே. எஸ் சார். யா. ஓகே மதன், thank you so much. Yeah.